Hi friends, welcome to my channel. நான் vlog பேசுகிறேன். ஓகே, இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா நம்ம பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸில் ஒரு சம்மந்தமான ஒரு வீடியோ தான் போட போகிறோம். இன்றைக்கி பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று சொல்ல நினச்சேன். என்கிட்ட ஒரு ஃப்ரூட் இருக்குது. இந்த ஃப்ரூட்டை எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃப்ரூட் தான். இது ஒரு டாப் டியரில், அதாவது எப்படி சொல்கிறது, டாப் டியர் பிபி ஃப்ரூட். இது பேர் வந்து டோ ஃப்ரூட். ஓகே, இந்த டோ ஃப்ரூட் இருக்குல்ல, இந்த ஃப்ரூட்டை வந்து நான் இப்போ சாப்பிட போகிறேன். இப்போ இல்லை, அப்போ நான் இன்னும் அதுக்கு ரைடெலாம் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. அதை மட்டும் நான் சாப்பிட்டேன்னா அது மொக்கையாக இருக்கும். ஏன்னா நான் ஒன்றும் அதுக்கு ரைடெலாம் கம்ப்ளீட் பண்ணலை. ரைடு கம்ப்ளீட் பண்ணோன்னா அந்த ஃப்ரூட்டு செம்ம மாசான ஒரு ஃப்ரூட்டு, சொல்ல வேணாம். ஆனால் இப்போதைக்கு அந்த ரைடு கம்ப்ளீட் பண்ணோன்னா அந்த ஃப்ரூட் ஒரு மோசமான ஃப்ரூட்டு. அதனால் ரைடு யார் யாரெல்லாம் வரீங்களோன்னு மட்டும் சொல்லுங்கள் என்கிட்ட கமெண்ட்டில். யார் யாரெல்லாம் ரைடு வரீங்கன்னு சொல்கிறீங்களோ அவங்களாம் எனக்கு ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் காட்டுறேன், யூஸர் என்னன்னு காட்டுறேன். இதான் யூஸர், பார்த்துக்கோங்க. இதான் யூஸர் VX432. இதான் யூஸர். இதுக்கு வந்து எனக்கு வந்து நீங்கள் ரெக்வெஸ்ட் மட்டும் கொடுங்க, நான் அக்செப்ட் பண்ணுறேன். எப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா நான் வரேன். வந்து எனக்கு ரைடு வந்து நீங்கள் வரீங்கன்னா சொல்லுங்கள். டோ ரைடு யாரால் முடியுமோ கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் வந்து ரைடு நம்ம போகிற ரைடு. இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சும்மா ஒரு கிரைண்டிங் தான் பார்க்க போகிறோம். சும்மா ஒரு குட்டி கிரைண்டிங். ஆமாம், நான் 50 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டேன்னா என்னோட வந்து இந்த ஃப்ரூட் கிவ்வே பண்ணுறேன். இந்த ஒரு ஃப்ரூட், இந்த ஒரு புத்தா ஃப்ரூட், இதுக்கு டிமாண்ட் அதிகம். நான் கிவ்வே பண்ணுவேன். ரப்பர் ஃப்ரூட்டு, இதுக்கு புத்தாவுக்கு வந்து டிமாண்டு 10க்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10க்கு 10 தான் டிமாண்டு ரப்பருக்கு. இது புத்தாவுக்கு. அதனால் புத்தா கிவ்வே பண்ணுறேன். நான் 50 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோன்னே நான் வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவேன். அதில் வந்து நான் புத்தா கிவ்வே பண்ணுவேன். ஓகே, டீல்னா சொல்லுவேன், நான் கிவ்வே பண்ணுவேன். ஓகே, என்ன பண்ணுறேன், அப்புறம் லைவில் வந்து 50 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கப்புறம் லைவில் வந்து நான் வந்து கோல்டு ரேஸ் எடுக்கலான்னு ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன். கோல்டு ரேஸ், அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறேன்னா பண்ணலாம். இப்போ நான் கிரேவியார்டு போகிறேன். என் லெவலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் கரண்ட்டாக எவ்வளோ வச்சுருக்கேன்னு. என் ஃப்ரூட்டு என்ன வச்சுருக்கேன்னு தெரியும். கண்ட்ரோல் ஃப்ரூட் தான் வச்சுருக்கேன். யூடியூப் ப்ரோவாக போகலான்னு பார்த்தேன், ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் நான் ஏற்கனவே செகண்ட் சொல்லலாம் இருக்கேன். ஓகே, அவங்க கண்ட்ரோலும் யூஸ் பண்ணுவேன். ஆனால் என்னன்னு தெரில, கண்ட்ரோல் வந்து எம்என் ரொம்ப கூலிங் அதிகமாக இருக்குது. அதோட கிரைண்டிங் நல்லாவே பண்ண முடியாது. நான் சீக்கிரமாக கற்று போயிடுறேன். இங்கே வரும் என் பவுண்டி நான் எவ்வளோ தெரியுமா வச்சுருந்தேன். நான் வந்து ஒரு 4 மில்லியன் பவுண்டி வச்சுருந்தேன். 4 மில்லியன் பவுண்டி. ஆனால் நான் என்பிசிக்கு டெய்லி அதாவது செத்து போய் என் பவுண்டி எல்லாம் குடிச்சிருச்சு இந்த கண்ட்ரோல். அதனால் நான் இப்போ வந்து வேறு ஃப்ரூட் சாப்பிட்றேன். டோ சாப்பிட்லான்னு இருக்கேன். ஏன்னா டோ இருக்குது, நம்ம லோகியாவான ஃப்ரூட் டோ. அதனால நான் டோ சாப்பிட்லான்னு இருக்கேன். டோ வச்சுருக்கேன். அதுக்கு ரைடுக்கு மட்டும் யார் வருவாங்களோ சொல்லுங்கள். ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுங்க, நான் அக்செப்ட் பண்ணுறேன். இதை பார்த்துக்கோங்க, இதான் என்னோட VX432. இப்படி இருப்பேன், பேச வேணால் பார்த்துக்கோங்க. இப்படி இருப்பேன், இப்படி நல்லா இருக்கணும். இப்படி தான் இருப்பேன். நான் தான் கிரேவியார்டு. என்னோட மொத்த பவுண்டியும் எடுத்தவன் யாருன்னு தெரியுமா? காட்டுறேன். இதெல்லாம் ஜோம்பிஸ் தான். எனக்கு வெறி. ஃப்ளவர்ஸ் போனால் இருக்குது. இருக்குங்க, இப்போ கேஷ் பாருங்கள். ஃப்ளவர்ஸ் பண்ண இருக்குது. இது நைட்டு முன்னோஸ் பண்ணாலும் ரேரான ஃப்ளவர் தான். இது V2 எடுக்க V2 V3
அது எடுக்க ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். எதுவும் கமெண்ட்டில் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதோட இந்த கண்ட்ரோல் ரொம்ப ஸ்பேம் ஃபுட்டாக இருக்குது, எனக்கு பிடிக்கல. ஓகே, நான் வாண்டர் கொஸ்ட் சும்மா ஒரு கொஸ்ட்டு மட்டும் பண்ணுறேன். கொஸ்ட்டு முடிச்சுட்டு யாராவது ரைடுக்கு வராங்களான்னு மட்டும் கேட்குறேன். வந்தாங்கன்னு நான் இப்போயே சாப்பிட்றேன். ஆனால் எனக்கு மட்டும் குழப்பமாகவே இருக்குது. அதை நீங்கள் என்னன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கரெக்டாக இல்லை. நான் இப்போ டோ சாப்பிட்லான்னு இருக்கேன். டோவை கிவிங்கில் தரட்டுமா, இப்போ நான் புத்தா சாப்பிட்டுமா, ஸ்டார்ட்டை ரீசெட் பண்ணுற அளவுக்கு கிட்ட ஃப்ராக்மெண்ட் இருக்குது, கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லை நான் வந்து டோ வச்சுட்டு டோ சாப்பிட்டு நான் வந்து புத்தா கிவே பண்ணுறேன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற மாதிரி நான் 975 bounty lost for dying an NPC அப்படின்னு காட்டுதா? அதான் எனக்கு பிடிக்கல. எவ்வளோ பவுண்டி போச்சு பண்ணிட்டு ஆமாம், கஷ்டப்பட்டு பவுண்டி சேர்த்தேன். கம்பெனி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஒரு ஸ்பெஷாலிட்டி. 2 பேர் அப்படியே வெட்டி விட்டுருவோம். ரொம்ப பிடிக்கும் எனக்கு. Mommy. I'm back on time. இவனை முடிச்சா நல்லா ஃபாஸ்ட்டாக போடுறான். இன்னும் ஒருத்தன் ஆனால் இதுவுமே வந்து கண்ட்ரோல் வச்சு டெஸ்ட்டு பண்ண முடியல. என்னென்னா புத்தா டோலாம் வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்க, இங்கே நடுவில் வந்து நின்றுக்கலாம். கேருங்க, நடுவில் வந்து இப்படி நின்றுவேன். சுற்றி NPC இருக்காங்களா, அந்த அட்டாக்கும் நம்ம அந்த அட்டாக் யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அப்படியே ஒரு சுற்றுவான், சுற்றிட்டு எல்லாரையும் எடுத்து போய் ஒரே இடத்துல வச்சுட்டு அடிச்சிடுவேன். நல்லா இருக்கும். ஓகே, என்ன பண்ணணும்னா ரைடு மட்டும் பண்ணலான்னு நினைக்கிறேன். கஃபேல தான் நிறைய பேர் இருப்பாங்க.
1000 லெவல் ரீச் பண்ணணும். ஓகே ஃப்ரூட் ஸ்பின் மணி இருக்குது. பாஸ் ஃபைட்டுக்கெல்லாம் கண்ட்ரோல் பாஸில் இருக்கிறதே நம்பர் 1 இன்னும் வரோம். அடிக்க நினைப்போம். I want இருங்க இவன்ட்டு கேட்போம். இன்ட்ராக்ஷன் எங்க இருக்கு? இப்போ வந்து வேறு என்ன கேட்பாங்க அதில். ஓகே இங்கே டைமண்ட் இருக்கானா? டைமண்ட் டைமண்ட் இங்கே ஆர்பிட்டர்ஸ் இருக்காங்க. இது ஒரு செஸ்ட்டு இருக்குங்க. ஓகே ஓகே ரைடுக்கு wanna do ride. ஆர்பிட்டர்ஸ் இருப்பான். ஆர்பிட்டர்ஸ் அடிச்சுட்டு போய் ஆர்பிட்டர்ஸ் கிட்டேருந்து ஒரு ஸ்வாடு கிடைக்கும். இங்கே வீட்டு எடுக்கலாம். நான் இங்கே இருந்தால் வீட்டு எடுக்கணும். நான் இப்போ ஷார்க் லேஸில் இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஸ்டார்ட் பண்ணுற இந்த டப்பாக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரேஸ் ஷார்க்குன்னு இருக்கும். அதில் தான் இருக்கேன். இங்கே ரேஸ் வீட்டு எடுக்கலாம். ஆனால் நான் கோல்டு தான் எடுக்கணும். கோல்டு ரேஸ்லாம் செம்மையாக இருக்கும். இவன் ரைடு பண்ணலான்னு பார்த்தோன்னா இவன் ரைடு கேட்டுக்கணும். ஆர்பிட்டர்ஸ் வர ஆர்பிட்டர்ஸ்க்கு வந்து எனக்கு ஒரு ஸ்வாடு வேணும்க்கா. அது பேர் கிராவிட்டி கேன்னு நினைக்கிறேன். ஸ்வாடை கிட்ட இல்லை, அது செம்ம பிபி கிடையாது.
பாஸ் ஃபைட்டுக்கெலாம் கண்ட்ரோல் சொல்லுவாங்க. 4 பிளாக் அப்படி எடுத்துக்கணும். எனக்கு தெரியாதுண்ணா, நான் சும்மா எனக்கு கண்ட்ரோல் மொபைலில் கண்ட்ரோல் பண்ண தெரியல. கண்ட்ரோலே மொபைலில் கண்ட்ரோல் பண்ண தெரியல எனக்கு. ஒரேடியாக தான் அவன் எடுக்கணும். எடுக்கலாம். யாராவது டோர் ஐடிக்கு மட்டும் வரதுனா நல்லா ப்ளீஸ். ஆனால் ஒன்றும் கிடைக்கல. ரைட்டுக்கு எலிஜிபிளான்னு பார்த்தேன், இல்லை வாய்ப்பில்லை. என்னை முடிச்சிட்டாங்களா? என்ன பண்ணுறாங்க? என்ன எப்படி முடிச்சு விட்டாங்க? கொஞ்சம் நேரத்தில் முடிச்சு விட்டாங்க. ஓடுறாங்க. எங்கே பண்ணீங்க? என்ன எப்படி நீ எடுக்கலாம்? ஓடுறாங்க. எப்படி யார் அடித்தா? பாப்பா தானே அடித்தான். அவன் அடித்தான். ரைடுக்கு தான் போகிறாங்க. ஆனால் ரைடுக்கு சேர்த்துக்க மாட்டாங்களோ? இதுதான் இருக்காங்க. என்ன இப்படி தண்ணியில் போனாலும் ரீசெட் பண்ணிடுவோம். கொஞ்சம் எனர்ஜி இருக்குது. ரைட்டுக்கு போகிறாங்களா? ரைடு ஓகே. ரைடு எதுவும் பண்ண போகிறதில்ல. ஸோ அவ்வளோதான். ஓகே, நீங்கள் வந்து ஐடி பார்த்துக்கிட்டீங்களே, இந்த ஒரு வாட்டி 3 வாட்டி கூட காட்டிக்கிறேன். ஐடி பார்த்துக்கிட்டீங்களா? ஐடி VX42 அதுக்கு ரெக்வஸ்ட் கொடுங்க, நான் அக்செப்ட் பண்ணுறேன். யார் ரைடுக்கு வந்து போகிறீங்களோ, அதாவது டோர் ரைடுக்கு போகிறீங்களோ சொல்லுங்கள், நானும் வரேன். ஓகே, மீட் பண்ணலாம். அடுத்த வீடியோட பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா 50 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கப்புறம் நான் என் புதாக கிவே பண்ணுவேன். அப்புறம் 50 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கப்புறம் வர எல்லா வீடியோலையும் என்கிட்ட இருக்க
ஒரு லெஜெண்ட்ரி அப்புறம் மித்திக் ஃப்ரூட்ஸு இதில் யாராவது ஒரு ஃப்ரூட் ஒரு வீடியோ அப்போயே நான் கிவ்வே பண்ணலான்னு இருக்கேன். நான் வந்து சொன்ன பேச்சை மாற மாட்டேன். கண்டிப்பாக கிவ்வே பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. லைக்கும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ கைஸ். பார்க்கலாம். பை.